Hi friends, welcome to Very Talks. 2010 ரிலீஸ் ஆன கோல்ட் ஃபிஷ் இந்த படத்தோட கதையை நம்ம கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோல்ட் ஃபிஷ் படத்தோட கதையை நரேட் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு. இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இதில் அடல்ட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 18 வயசுக்கு குறைவாக இருக்கவங்க இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க. இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படமும் கிடையாது. வைலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இல்லை பிரதர் நாங்கள் பார்க்காத வைலன்ஸான படம்லாம் நாங்கள் வந்து அசால்ட்டாக பார்ப்போம். அதில் டிஸ்டர்பிங் சீன் இருந்தால் விரும்பி பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்கள இந்த படத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான்லாம் எப்படி பிரதர் எங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படி இந்த படத்தை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்கிறவங்கள நான் கொஞ்சம் மனசு திடமாக வச்சு தான் இந்த படத்தை பார்க்க சொல்லுவேன். ரீசன் என்ன, இந்த படத்தில் வர விஷுவல்ஸை சில சீனில் எல்லா சீனும் ஒரு விமன் இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்க விஷுவலாக காமிக்கும் போதே ஒரு செக்ஷுவலான ஒரு படம் மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. எராட்டிக் சீன் மாதிரி தான் அதை வந்து கொண்டு போவாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த படத்தில் எதனா ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனை வந்து கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொன்ன ஒரு மனுஷன் ரூமில் போட்டு பீஸாக வந்து வெட்டும் போது அந்த ரூமே ரத்த வெள்ளத்தில் இருக்கும். அப்படி அந்த பீசஸ் எல்லாம் சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வந்து கவரில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் மீனுக்கு தூவி விடுற சீன்ஸாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவங்களுடைய எலும்பை வந்து அதை எடுத்து நெருப்பில் எரித்து சாம்பலாகி அதை வந்து காற்றுல தூவி விடுறது. இன்னொன்று கிளைமேக்ஸில் வில்லன் வந்து சாவடிச்சிருப்பான் ஹீரோ. செத்த வில்லனோட ஒய்ஃபை அவளே வந்து பீஸாக வந்து வெட்டிட்டு இருப்பாள் ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி. ஆனால் ஹீரோவோட ஏமு வில்லனோட ஒய்ஃபையும் சேர்த்து கொல்லணுன்றது. அவன் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அந்த பொண்ணை கொல்லுன இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பக்கத்தில் வருவான். ஆனால் அவளோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா அவனை கிஸ் அடிக்கணுன்றது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பண்ணும்போது ரெண்டு பேரும் கீழே விழுந்து அந்த ரத்தமாக இருக்கும் அந்த ரூமே. அதில் பிறல்றது, இவன் கொல்லணும்னு நினைக்க, அவன் கிஸ் அடிக்கணும்னு நினைக்க, கடைசியில் கத்தி எடுத்து அவனை ஃபோர்ஸ் பண்ணியாவது அவனை அடக்கி கிஸ் பண்ணணும்னு நினைக்க, கிஸ்ஸும் பண்ணிடுவான். அப்போ கத்தியை மிஸ் பண்ணி கிஸ்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். இவன் கத்தி கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து வயிற்றுலேயே ஒரு குத்த ஏற்கனவே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, இவன் வயிற்றுல குத்துனா இன்னும் ரத்த ஆறு அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அவள் பாருங்கள், இவன் போட்டது ஒயிட் ஷர்ட்டாக இருக்காது, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஷர்ட்டாக இருக்கும். அதை பார்த்தா எப்படி இருக்கும், ரணகலமாக இருக்காது. 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அந்த சீன்லேயும் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அதனால் அண்ட் இந்த படம் ஆஹா ஓஹோன்னு நான் வந்து கிரேட்டஸ்ட் மூவின்னு வந்து சொல்ல மாட்டேன், பட் வெல் மேட் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கே கிளியராக வந்து போட்டிருப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உண்மையாகவே ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஃபிக்ஷனலாக சில விஷயங்களை புகுத்தி படத்தை அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டோ ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும், இந்த மாதிரி மூவிஸ் வந்து ட்ரை பண்ணணும் போது இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய படம் கோல்ட் ஃபிஷ் டைட்டிலே வந்து அர்த்தம் இருக்குது. கோல்ட் ஃபிஷ்னாவே அன்ஃப்ரெண்ட்லி, அன்எமோஷனல், ஒரு பாரபட்சம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல், ஒரு மூர்க்கத்தனமாக நடக்கிற மனிதனை தான் வந்து கோல்டு ஃபிஷ்ஷுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தோட வில்லனும் சரி, கிளைமேக்ஸில் ஹீரோவும் சரி கோல்டு ஃபிஷ்ஷாகவே வந்து இருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், அங்கே கதைக்குள்ளே போயிடலாம். சொமேட்டோ அப்படின்றவன் தான் அந்த படத்தோட ஹீரோவாக இருப்பான். சொமேட்டோ ஒரு கடை வச்சுருப்பான், மீன் கடை. அந்த ஃபிஷ் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம், இந்த மீன் தொட்டியெல்லாம் வச்சு அதில் டிஃப்ரெண்டான மீனெல்லாம் வளர்க்குற கடை தான் அது. பட் அந்த கடை வச்சிருந்தாலும் அந்த கடை உருவாக்குறதுக்கு காரணம் அவன் கிடையாது, அவனுடைய ஒய்ஃபை டீகோ. அவன் ஒய்ஃபும் வந்து முதல் ஒய்ஃப் கிடையாது, முதல் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டான் இவன் மேலே ஒரு ஆசையில். ஸோ இந்த டீகோ இவனும் இருக்கும்பொழுது இவனுக்கு முதல் தாரத்தோட பொண்ணும் இருப்பான். ஸோ அந்த பொண்ணும் வளர்ந்த பொண்ணு. ஸோ டீகோவுக்கும் இவளுக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து பார்த்தாவே எங்கே இருப்பாள் அவங்க டீகோவும் சரி. இவனுடைய பொண்ணு அவள் பேர் வந்து மிட்சுகோ. ஸோ இப்படி இருப்பாங்க. இந்த டீகோ என்ன பண்ணுவா, வெரி ஃபர்ஸ்ட் சீன் இந்த படத்தில் சூப்பர் மார்க்கெட் போய் சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாள். பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் அவனில் வந்து அதை குக் பண்ணி அவங்க எல்லாருக்கும் வந்து பரிமாறுவாள். ஸோ சொமேட்டோவும் உட்காந்துருப்பான், டீகோ உட்காந்துருப்பா, அப்புறம் இவங்களுடைய பொண்ணு மிட்சுகோவும் வந்து உட்காந்துருப்பா. திடீர்னு வந்து ஃபோன் கால் வரும் மிட்சுகோக்கு. அட்டன் பண்ணால் ஒரு பையன் தான் வந்து பேசியிருப்பான், நான் கடைக்கு வெளில தான் வந்து உங்கள் கடைக்கு வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வா அப்படின்னு வந்து கூப்பிட்டா உடனே அங்கே வந்து போயிடுவான். ரொம்ப நேரம் ஒன்று வெயிட் பண்ண வச்சுட்டா அப்படின்னு வந்து கேட்பா. இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே அவன் வந்து ஒரு கிஸ் அடித்து அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இங்கே சொமேட்டோவும் டீகோவும் வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, டிவி வந்து பார்த்துருப்பாங்க. டிவியில் வந்து கொஞ்சம் கஜா சீன் மாதிரி கொஞ்சம் க்ளோஸான ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் வந்து போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி மூடாயிரம். அவங்க ஒய்ஃப் அங்கங்கே வந்து டச் பண்ணுவான். ஸோ டச் பண்ணும்போது அவளுக்கு வந்து உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கா, எப்போ வேணாலும் உள்ளே வந்துடலாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஸோ இவன் வந்து கையெல்லாம் எடுத்துருவான். எடுத்ததுக்கப்புறம் இவன் அதிகமாக சாப்பிட்டு வாமிட் வராமல் இருக்கும். டாய்லெட்டில் போய் வாமிட் எடுத்துகிட்டு இருப்பான். இவனுடைய ஒய்ஃப் டீகோ வந்து வெளியில் போயிடுவாள். வெளில போய் மழை பெஞ்சிருவான், அவள் தம் அடிச்சுட்டு இருப்பாள். இப்போ திடீர்னு இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் அவங்க வீட்டுக்கு. அதை போய் இவன் அட்டன் பண்ணுவான். சொமேட்டோ அட்டன் பண்ணால் நீங்கள் தானே சொமேட்டோன்னு கேட்டால் ஆமாம் நான் தான் சொமேட்டோ, உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இவன் இங்கேருந்து போய் டீகோவை போய் பார்ப்பான். ஆனால் டீகோ வந்து தம் அடிச்சிருப்பா. நான் அவன் பார்த்துட்டான்றது அவளுக்கு வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக இதை பார்க்காத மாதிரியே டீகோ அப்படின்னு வந்து கூப்பிடுவான். அவன் என்ன பண்ணுவான், தம்மை கீழ்பிடான் சொல்லுங்கள் அப்படின்னு பக்கத்தில் போவான். அப்போது இவன் சொல்லுவான், நம்ம பொண்ணு ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 2009 திங்கட்கிழமை 19ஆம் தேதி. ஸோ 19ஆம் தேதி 2009 திங்கட்கிழமை நைட்டு 9 மணி 11 நிமிஷம். ஸோ அந்த டைமில் இவங்க கார் எடுத்துகிட்டு வந்து போவாங்க.
போயிட்டு அவங்க ஒரு கடைக்கு வந்து போவாங்க. அது என்ன பிரச்சனைனா இவங்க பொண்ணு மிட்சுகோ வந்து அந்த கடையில் வந்து திருடி இருப்பான். அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. மேனேஜர் பிடிச்சி உட்கார வச்சிருப்பாரு. உட்கார வச்சு இந்த பேரண்ட்ஸ் போய் சாரி கேட்பாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அந்த ஜப்பானீஸ் படத்தில் பியூட்டியே இதுதான். அவங்க சாரியை வந்து குனிஞ்சு சாரி சார், அது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. எத்தனை வாட்டரா சாரி கேட்பீங்க அப்படின்ட்டு. பட் மேனேஜர் வந்து அடங்க மாட்டார். அவர் வந்து சார் இன்னைக்கு நேற்று உங்கள் பொண்ணு பண்ணல சார், எப்பவுமே இந்த பொண்ணு வந்தால் இதுதான் பண்ணிட்டு இருக்கு, திருட்டுத்தனம் பண்ணால் என்ன தண்டனை கொடுப்பான்னு உங்களுக்கே தெரியல, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா நீங்களும் தான் அதானே பண்ணுவீங்க அப்படின்னா இவங்க அப்பா வந்து சாரி சார் இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் முரோட்டோ அப்படின்றவர் தான் வந்து கையும் களமாக அந்த பொண்ணை வந்து பிடிச்சாரு. இங்கே அப்படியே வந்து சந்தேகத்துக்குரிய நபர் மாதிரி அது தான் திருடிட்டு இருந்தால் அவர் கையும் களமாக கரெக்டாக பிடிச்சி என்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டார் அப்படின்னாங்க. இந்த மொரோட்டோ யாருன்னு வந்து இங்கே யோசிக்கிறதில்ல. அவர் அங்கேயே வந்து நுழைஞ்சிருவார். நுழைஞ்சதுக்கப்புறம் புள்ளியும் கிளிட்டு தொட்டிலும் ஆட்டி விடுவாங்கல்ல, அவர் தான் பிடிச்சி கொடுத்தாரு இந்த பொண்ணை மேனேஜர்கிட்ட. இங்கே வந்து மேனேஜர்கிட்ட அந்த பொண்ணை விட்டுருங்க பாவம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் வந்து பேசுவார். அவன் ஒத்துக்க மாட்டான். இல்லை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது மொரோட்டோ ஒரு ஆஃபர் மாதிரி வந்து கொடுப்பாரு. ஏன்னா மொரோட்டோவும் இந்த சொமேட்டோ மாதிரி ஒரு ஃபிஷ்ஷிங் அந்த அக்வேரியம் ஷாப் வந்து வச்சுட்டு இருக்க ஒரு நபர் தான். அவர் சொல்லுவார் ஒரு ஃபிஷ் வந்து 2 மீட்டர் வளரும், அது வந்து 3.5 மீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கு, பெரிய ஃபிஷ். இவங்க கடையில் கூட அந்த ஃபிஷ் இருக்குது, ஹைவேல போகிற வழி தான், நீ போனால் கூட அந்த கடையில் வந்து நீ போகலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். என்ன சார் நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொமேட்டோ கிட்ட மொரோட்டோ வந்து சொல்லும்போது ஆமாம் சார் இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மேனேஜர் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். சரி ஓகே மொரோட்டோவே சொல்கிறாரு, அதனால் வேணா உங்கள் பொண்ணை வந்து நான் விட்டுறேன், இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது மொரோட்டோ நான் பார்த்துக்கிறேன், என்னம்மா நீ வந்து திருட மாட்டல, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த எதுவுமே வாய்ப்பு இருக்காது, ஆனால் அமைதியாக இருக்கும். மொரோட்டோ வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாருல. இவங்களும் பேரண்ட்ஸும் வந்து மேனேஜர் வந்து இது பண்ண மாட்டாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. மேனேஜர் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுல மொரோட்டோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அவரை பார்த்து தேங்க்யூன்னு வந்து சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியாக சொமேட்டோ ஃபேமிலி, அவர் மிட்சு, அவங்க பொண்ணு டீகோ, இவங்க எல்லாரும் வந்து வெளில போனால் மழை விடாது, பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கும், 10 மணி தாண்டி இருக்கும். அப்போ இவங்க காரில் வந்து நெருங்கும் போது மொரோட்டோ வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவர் சொல்லுவார் நானும் கடை தான் வச்சுருக்கேன், என் கடை இங்கேருந்து பக்கத்தில் தான், அமேசான் கோல்டு இவருடைய கடை பேர், பக்கத்தில் தான், ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்களேன், நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி நம்ம பொண்ணுக்கு காப்பாற்றுற மாதிரி ஒரு உதவி செஞ்சுருக்காரு. இவர் சொல்கிறார் வர இருப்பான்லாம் கிடையாது, ஏன்னா இவங்க கூப்பிட்றாருன்றதுக்காக இவங்க வந்து போவாங்க. போய் அவங்க கடையாண்ட இவர் வந்து உள்ளே போனால் மொரோட்டோ கடை பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இவன் சொமேட்டோ கூட இவங்க கடைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. இவனே வந்து வாயடிச்சு போயிடுவான் மொரோட்டோ கடை எப்படி இருக்கேன்ட்டு. அவருடைய விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுப்பார், பிஸ்னஸ் கார்டு, இதான் என் கார்டு பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு. சார் என் கார்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல சார், உன் கடை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் சார், கொஞ்சம் சுமாராக தான் சார். அட விடியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கேள்விப்பட்டேன் இதான் என் கடை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டுங்கெல்லாம் மீனும் கேட்டு அப்படியே வளர்ந்துச்சுன்னா அது நல்ல ப்ராஃபிட், டபுள் த அமௌண்ட் கூட வந்து சேல்ஸ் ஆகும், இப்படி தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குதூகலமான ஒரு மனுஷன் மாதிரி அவர் வந்து காமிச்சிப்பார். இங்கே வேரியஸ் ஸ்பீஷஸ் இருக்கும். இன்னும் கேட்டால் மொரோட்டோவோட கடைக்கு வந்ததுக்கப்புறம் மிட்சுகோவோட மனசே வந்து மாறிடும். அவளுக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி விருப்பமாக இருக்கும். அவரு கடையில் இருக்கிற மீன் ரொம்ப பிடிச்சிருக்கும், மொரோட்டோவோட கடையில் இருக்கிற மீன் பிடிச்சிருக்கும். அவங்க அப்பா வச்சிருக்காருல கடை, அந்த கடையில் இருக்கிற மீன் கூட அவளுக்கு வந்து பிடிக்காது. அவ்வளோ ஸ்பெசிமென்ஸ், அவ்வளோ ஸ்பீஷஸ் வந்து இருக்கும். அவர் சொல்லுவார் 3000 10,000 ஸ்பீஷஸ் கிட்ட வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் மீன் நல்லா இருக்குது, நீ போய் பாருமா அப்படின்வார். இவ ஆர்வமாக ஒன்றுனா போய் பார்ப்பா. அவங்க அம்மா டீகோக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் சொமேட்டோ என்ன பண்ணுவோம், ஒரு மீனையே வந்து பார்த்துட்டு இருப்பான். அது நல்லா பெருசாக வித்தியாசமாக இருக்கும், அது கிடைக்கிறதே வந்து ரேர்ன்ற மாதிரி இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், கையை அப்படியே வந்து இன்னொரு மீனில் வந்து தொட்டு பார்க்கும்போது ஐக்கோ அப்படின்ட்டு மொரோட்டோட ஒய்ஃப் வந்து அவனை தடுப்பா. அதை தொடாதீங்க, அதில் வந்து விஷம் இருக்கும், அதனுடைய கொடுக்கு மாதிரி இருக்கும், அது கொத்திச்சுன்னா வந்து அப்படி ஆயிரும்னா இவன் கையை எடுத்துருவான். எடுத்தோன்னா அப்போ தான் வந்து மொரோட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு. சொமேட்டோ என் ஃபேமிலி இவர் தான், சாரத்தை வந்து காப்பாற்று, இது என் ஒய்ஃப் டீகோ, அப்புறம் என் பொண்ணு மிட்சுகோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மொரோட்டோ ஒரு ஆஃபர் மாதிரி வந்து கொடுப்பாரு. சொமேட்டோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், இங்கே நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பொண்ணுங்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க, இங்கே உங்கள் பொண்ணையும் வந்து வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நான் அந்த கடையில் ஒரு விஷயம் பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மேனேஜர்கிட்ட உங்கள் பொண்ணை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அர்த்தமே இதுதான், வீட்டில் பொண்ணு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன வெளியில் விடுங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும், அவங்க இருந்து வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் வந்து கற்றுப்பாங்க, அதுவும் என் கண்ட்ரோலில் இருப்பா, என் வண்டி கூட நீ ஓட்டலாமா அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவார். அவளுக்கு சந்தோஷம் தான், ஹாப்பி தான், சரி நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஓகே சொல்லிடுவான். இவங்க அப்பாவுக்கும் இவர் ஏற்கனவே ஒரு உதவி வந்து சேர்த்துக்காரு, இப்போ நம்ம பொண்ணையும் வேலைக்கு சேர்த்துக்காருன்ற ஒரு சந்தோஷமுக்குள்ளே இருக்கும். அதை விட மெயின் இவன் பொண்ணு இவன் கூட இருந்தாவே இவங்க ஒய்ஃப் கூட இவனால செக்ஸும் பண்ண முடியல, டீகோ கூட நெருங்கி போனால் வேணான்னு வந்து சொல்கிறான்றதுனால இவன் வந்து ஓகேன்ற மாதிரி ஒத்துப்பான். அதுக்குள்ளே ஏக்கோன்னா சொல்லுவாங்க, அதாவது மொரோட்டோவோட ஒய்ஃபை இந்த சொமேட்டோ கிட்ட என்னங்க என் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க அவர் எதுவும் பிரச்சனை பண்ணலங்க, நாங்களே தாங்க வந்தோம், இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க அன்ற ஆங்கில் வந்து சொல்லுவான். மொரோட்டோ சொல்லுவான் போய் உங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டு வரணும் போது அவளும் காஃபி எடுத்துகிட்டு வந்தாலும் கொடுப்பா. இவங்க குடிச்சதுக்கப்புறம் சரி நாங்கள் போகிறணும் போது என்ன அவ்வளோ தான் நீங்கள் போகிறீங்களா, நானும் உங்கள் கடையை வந்து பார்க்குறேன் அப்படின்னா இல்லை எங்கள் கடை அந்த அளவுக்குலாம் இருக்குது, நான் வரதில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கானா, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ கூப்பிட்டு போகிற சமயத்தில் மொரோட்டோ என்ன பண்ணுவார், மிட்சுகோ வந்து கூப்பிடுவார், அதாவது சொமேட்டோவோட பொண்ணை, நீ வாமா என் காரில் வரியா அப்படின்னா அவளும் வந்து வரேன் அங்கிள் அப்படின்னா அந்த காரில் போய் உட்காந்துப்பா.
அதுக்கப்புறம் மொராட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுவா, ஏக்கோ, நான் அவங்க காரில் வந்து போகிறேன் அப்படின்னு அந்த காரில் போய் உட்காந்துப்பா, சொமேட்டோவோட காரில். சொமேட்டோக்கு சங்கடமாக இருக்கும். சொமேட்டோ டீக்கோ வந்து உட்காந்துருப்பாங்க, ஹஸ்பண்டோட ஒய்ஃபை. பேக் சீட்டில் வந்து ஏக்கோ வந்து உட்காந்துருப்பா. அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் கார் அளவுக்கு இது பெரிய கார் இல்லை மேடம் அப்படின்னு வந்து சொன்னால், இல்லை பரவாயில்ல, எனக்கு அந்த காரில் இருந்து போர் தான், என் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி டைப், ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆள், எனக்கு ஹாப்பி தான் உங்கள் கூட வருது அப்படின்னு வந்து சொல்லுவாள். காரையும் எடுத்துகிட்டு வந்து போவான். அந்த காரில் மொராட்டோ மிட்சுகோ கிட்ட வந்து பேசிட்டே இருப்பான். அவன் டவுட் மாதிரி கேட்பான், அதுன்னா உங்கள் அம்மா வந்து டீக்கோ ரொம்ப யங் லேடியாக இருக்காங்களே அப்படின்னு வந்து கேட்டால், அவள் எங்கள் அம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா செத்து 3 வருஷம் ஆகுது, அது எங்கள் அப்பா வந்து சும்மா இல்லாமல் இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டான், அவளுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது, அவள் செம்ம தம் அடிப்பா, அவன் நாத்தம், அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவாள். ஓ அப்படியா, அதெல்லாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு இவன் வந்து காரை விட்டு போவான். அப்புறம் சொமேட்டோட கடைக்கும் வந்து போயிடுவாங்க. போன உடனே இவன் கொஞ்சம் வெக்கப்பட்டு தான் இருப்பான். ஏன்னா அந்த கடையை பார்த்துட்டு இந்த கடை இவர் என்ன நினச்சி போகிற அப்படின்னு வந்து வருத்தப்படுவான். அவர் சொல்லுவார், சேச்சா உன் கடை சூப்பராக இருக்குது, உன் கடையில் இருக்கிற மீனுங்கெல்லாம் பாரு எவ்வளோ லைவ்லியாக இருக்குது, அதுதான் ஏன் ரொம்ப முக்கியம், சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ஜாய் பண்ணி வந்து பார்ப்பார். பார்த்து முடிச்சோன்னே இந்த மீனுங்கெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது, கடை யார் மெயின்டைன் பண்ணுறதுனா சொமேட்டோ நீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் என் ஒய்ஃப் டீக்கோ தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது மொராட்டோ அவங்க ஒய்ஃப் வந்து கலாய்ப்பார் ஏக்கோ கிட்ட, பாரு அவங்க ஒய்ஃபு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் பாரு ஹஸ்பண்டுக்கு, நீயும் இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே பிளானட்டோரியம் எல்லாம் போகிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கோள்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொமேட்டோ கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதை மொராட்டோ வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த பிளானட்ஸ் இந்த பிளானட்டோரியம் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க ஒய்ஃப்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா, ஆமாம் சார் எனக்கு எப்போனா என் ஒய்ஃப் அங்கே தான் வந்து கூப்பிட்டு போவேன்னும் போது, அப்போ வந்து ஏக்கோ வந்து சொல்லுவா, பாருங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா நீ கவலைப்படாத டார்லிங், நாங்கள் உன்னையும் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னா ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாதீங்க, ப்ராமிஸ் பண்ணால் அது வந்து கரெக்டாக செய்யணும், எப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணாலும் நீங்கள் செஞ்சதே கிடையாது அப்படின்னா வந்து கலாய்ப்பா. ஓகே ஓகே இந்த வாட்டி நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு சுபமாக இவர் வந்து கிளம்பிடுவார். சரி ஓகே, மொராட்டோவும் அவங்க ஒய்ஃப் ஏக்கோவும் வந்து காரில் ஏறி அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில், அடுத்து செவ்வாய்க்கிழமை, இவங்க பொண்ணை வந்து வேலைக்கு சேர்த்து விடு அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல, இவர் சொமேட்டோ என்ன பண்ணுவார், மிட்சுகோ ப்ளஸ் இவங்க ஒய்ஃப் டீக்கோ இவங்க எல்லாரும் வந்து அந்த கடைக்கு வந்து போவாங்க. அந்த கடையில் வந்து அந்த 6 பொண்ணுங்களும் வேலைக்கு வருவாங்க. அவர் தான் சொன்னார்ல கடையில் ஏற்கனவே வந்து ஆளுங்க இருக்காங்கன்னு, நைட் டைம் போடுறதுனால அந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்கல, அவங்க தங்குற இடத்துலலாம் இருந்துட்டு தான் வராங்க அப்படின்லாம் வந்து சொன்னார்ல. அந்த 6 பொண்ணுங்களும் இங்கே வருவாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட தனியாக இவர்கிட்ட போய் பேசுவாள், நம்ம சொமேட்டோ கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. அந்த பொண்ணு அங்கே போயிடும். அதுக்கப்புறம் ஏக்கோ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பொண்ணை நாங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க, உங்கள் ஒய்ஃப் மட்டும் இங்கே வேணா இருக்கட்டும், அவங்ககிட்ட உங்கள் பொண்ணோட ஃபியூச்சர் பற்றி வேணா கொஞ்சம் டிஸ்கஷன் வந்து நான் பண்ணுறேன், நீங்கள் வேணா போகிறது வந்து போங்க சார், வேறு வேலையை பாருங்கள் சார் அப்படின்வாங்க. அப்புறம் சொமேட்டோ அவன் வந்து கிளம்பிடுவான். இந்த பொண்ணு மிட்சுகோ என்ன பண்ணுவாங்க, அவள் தங்குற இடத்த வந்து காமிப்பாங்க, அவளுக்கு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க, மற்றவங்க மாதிரி வந்து ஒர்க் பண்ண. அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண தான் வந்திருக்க, சீக்கிரம் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு ஏக்கோ வந்து அவளை வந்து வேலை வாங்க பார்ப்பா. ஆனால் மொராட்டோ என்ன பண்ணுவாரோ, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சகஜமாக வந்து பேச பார்ப்பாரு, உனக்கு மீன்னா பிடிக்குன்னா, மீன் பிடிக்கும், உங்கள் கடையில் இருக்கிற மீன் பிடிக்கும், எங்கள் கடையில் இருக்கிற மீன் வந்து பிடிக்காது அங்கிள் அப்படின்னு வந்து பேசுவாள். வெரி குட்டா, நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து பேசுவார். இவ்வளோ சந்தோஷமாக ஒரு பொண்ணு கூட வந்து ஒட்டிப்பா. அவளை அந்த பொண்ணெல்லாம் வந்து மீனுக்கு தீனி போடுறது, ஒரு மீனை பற்றி பேசிக்கிறது, இந்த வேலை வந்து பண்ண போயிடுவாங்க. அப்புறம் இந்த டீக்கோ இருக்கால, அவள் பொண்ணை பற்றி பேசணும் அப்படின்னு ஏற்கனவே ஏக்கோ வந்து சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து, அதாவது சொமேட்டோ வந்து அமுச்சு வச்சதுக்கப்புறம் அவள் ஒரு ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அங்கே மொராட்டோ வந்து நுழைவார். நுழைஞ்ச ஒன்று ஒரு மீனை வந்து காமிப்பார். இந்த மீனை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டால், அந்த மீன் வந்து ஒரு ஃபீமேல், வேறு பெண் வகைன்ற மாதிரி அவள் வந்து சொல்லுவாள். அதை பார்த்த உடனே, இல்லை இந்த மீன் வகையே வேறு அப்படின்னா அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவர்கிட்ட ஏகப்பட்ட மீன் வகைகள் இருக்குது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து பேசுவார். அது அட்ராக்டிவாக இருக்க காரணம் என்னன்னு தெரியுமா, அதுக்கு தெரியும், அதனால ஆம்பளை மீனை வந்து மயக்க முடியுன்றதுனால அது இன்னும் அழகாக வந்து அது காமிச்சிக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப் வந்து பேசுவார். டீக்கோட பர்சனல் லைஃப் எப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வந்து ஆகிறது கிடையாதுன்ட்டு, ஏன்னா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல போல், அவளுடைய அம்மா பிடிச்சது கிடையாது, அதனால் நீங்கள் இது பிடிக்கிறது அவளுக்கு வந்து பிடிக்காம போகுது, அது உங்கள் தப்பும் வந்து கிடையாது. தப்புன்னு நான் என்ன சொல்லணும், உங்கள் ஹஸ்பண்டை தான் வந்து நான் குறை சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவர் வந்து சென்டராக இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கணும், அவங்க பொண்ணு டிசிப்ளினாக வளர்க்க பார்க்கணும். ஏன்னா அவள் தப்பாக பேசுகிறான். அங்கே அந்த பொண்ணு பேசிட்டு அவள் சொன்னதை வச்செல்லாம் இங்கே வந்து இவர் வந்து பில்டப் தப்பாக பேசுகிறா. உங்கள் ஹஸ்பண்ட் அவளை டிசிப்ளினை வளர்த்து அவகிட்ட கண்டிஷனாக சொல்லிடணும், உங்கள் அம்மா இப்படி தான் இருப்பா, நீ தான் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீயும் வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம். அவர் தான் நான் வந்து குறை சொல்லுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், மொராட்டோ அவர்கிட்ட வந்து சிகரெட் எடுத்து வந்து அவளுக்கு நீட்டுவார். அவளும் அதை எடுத்துப்பாள். இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, இங்கே பர்மிட்டட் தான், நீங்கள் தம் அடிக்கலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அவளும் தம்மை அப்படி பிடிச்சி ஊதுவா. ஊதிட்டு போது இவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை வந்து அவளுடைய பிரஸ்டிங்கெல்லாம் வந்து கை வைப்பான். வச்சோடனே இவனால் எடு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இவன் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டான்ல, கண்ட இடத்துலலாம் கையை வச்சு அவள் வந்து ரிமூவ் ட்ரெஸ்ன்னு வந்து சொல்லுவான். இவன் வந்து அமைதியாக இருப்பா, பலர் நிறையவான், அரைஞ்சோன்னே எனக்கு வலிக்குது, இன்னும் நல்லா அடி அப்படின்னு வந்து அதை ஏக்கத்தோடு தான் வந்து கேட்பாள். அடித்து முடிச்சோன்னே இங்கே வந்து சந்தோஷமாக இதெல்லாம் அவன் க்ளோஸ் ஆகிட்டு அவன் கார்லேயே எடுத்துகிட்டு வந்து சொமேட்டோவோட கடையில் வந்து விடுவான். சொமேட்டோ கடையில் வந்து இருக்கும்போது இந்த பொண்ணு சந்தோஷமாக இருப்பாள்.
சொமாட்டோவும் வந்து கூப்பிடுவான் இவன் மொரட்டோ, வாங்கல நான் இங்கே ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் மாதிரி வந்து பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட வந்து வாங்கல அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இவன் நிறைய ஸ்பீஷஸ் வந்து போகிற இடத்துல தான் வாங்கி வைக்கிறது தான் இவனுடைய வழக்கம். இவன் கடையில் கூட பார்த்தீங்கன்னா பைத்தான் ஒரு பாம்பு வகை கூட எடுத்து வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆளு கூப்பிட்ட உடனே இல்லை வேண்டாம் நான் ஒய்ஃபோட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை வந்து இருக்க பார்ப்பான். அப்போ மொரட்டோ நல்ல மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவான். பரவாயில்லையா நீங்கள் 2 பேர் நல்ல தம்பதிங்களாக இருக்கீங்க, நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் மொரட்டோ கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் இவருடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். இவ பீக்கோ அவள் போய் சொமாட்டோ கிட்ட என்ன பேசுவான்னா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போகிறார், உங்களை கூப்பிட்டா ஏன் வந்து நீங்கள் போகல, அவரெல்லாம் உங்களை வந்து மில்லியனராகவே ஆக்கிடுவார், அவர் பிஸ்னஸ் ஸ்டீலை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லை அவங்க கூட பழக்கலாம் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அவள் பேசும்போது இவன் வந்து கொஞ்சம் அவள் கூட நெருக்கமாக இருக்க பார்ப்பான். அந்த சமயத்தில் தான் அவங்க பொண்ணு தான் வந்து போயிட்டாலே அப்படின்ட்டு. பட் அவன் என்ன எதிர்பார்ப்பான்னா, வர வழியிலே பிளானிட்டோரியத்தை பார்த்துருப்பான். இவன் எப்போவுமே வந்து இந்த கோளரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, பிர்லா பிளானட்டோரியம்ன்ற மாதிரிலாம் நம்ம சென்னையில் கூட இருக்கலாம், அந்த மாதிரி பிளானட்டோரியம் ஜப்பானில் இருக்கும். அங்கே இவங்க ஒய்ஃபை ஃபஸ்ட்டு அங்கே தான் டேட்டிங்கெல்லாம் வந்து கூட்டு போனது இவனுடைய ஞாபகத்தில் இருக்கும். அங்கே நம்ம போகலாமா தனியாக அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஆசைப்படுவான். இவன் வந்து ஓகே தான் சொல்லுவாள். பட் நீங்கள் அவர் வந்து நீங்கள் சந்திக்கணும், அவருடைய ஆஃபர் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து இவன் விருப்பப்படுவாள். ஸோ அப்படி இருந்தால் தான் அடிக்கடிக்கு இவ்வளோ அவனை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இவனுக்கு இதெல்லாம் எதுவுமே வந்து புரியாமல் அடுத்த நாள் வந்து இவங்க பொண்ணை வந்து பார்க்க போவான். ஸோ செவ்வாய்க்கிழமை அவங்க பொண்ணு வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்தாச்சு. புதன்கிழமை வந்து போகிறான். போன உடனே காலங்காலத்தில் எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. வாங்க சார்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்களே வந்து பார்ப்பாங்க. இவங்க பொண்ணுக்கிட்ட இவன் பேசலான்னு பார்க்கும்போது அவங்க பொண்ணு லிசன் கூட பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அந்த மொரட்டோ இருக்கிற பிளேஸ்க்கு வந்து போவான். மொரட்டோ இவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான், அவன் கூட உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பான். அவன் பேர் வந்து யோஷிடா கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொமேட்டோவும் வரும்போது சும்மா அறிமுகப்படுத்திக்கிறது, சொமேட்டோ இவர் வந்து நம்ம பிஸ்னஸில் புதுசாக வந்து சேர போகிறாரு அப்படி வந்து பேசுவான். அதுக்கப்புறம் இன்னொரு லீகல் கன்சல்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் வந்து சூசி. அவன் வந்து லீகல் கன்சல்டன்ட். அந்த 4 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக இவன் கிளியராகவே வந்து சொல்லுவான், நம்ம மொரட்டோ கிட்ட, நான் வந்து இங்கே பிஸ்னஸ் டீல் எல்லாம் பேச வரல சார், உங்ககிட்ட ஜஸ்ட் பேசிட்டு என் பொண்ணை வந்து பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை நீங்கள் உட்காருங்க என்ன நடக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த சமயத்தில் ஒரு டீல் வந்து இவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். மொரட்டோ வந்து அந்த யோஷிடோ கிட்ட என்ன சொல்லுவான்னா, ஒரு மீன் இவன் ஏற்கனவே வந்து ஆச்சரியமாக பார்த்தான் பார்த்தீங்களா, உள்ளே நுழையும் போது நம்ம சொமேட்டோ கூட மொரட்டோ கடையில் வந்து ஃபஸ்ட்டு நுழையும் போது அந்த ஃபிஷ்ஷிங் டேங்க்கில் ஒரு பயங்கரமான ஒரு மீனும் பார்த்துருப்பான். அந்த மீனை பற்றி தான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவான். அந்த மீனோட ரேட் வந்து 10 மில்லியன் யான் வந்து அவன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பான் ஜப்பானீஸ் கரன்சியில். 10 மில்லியன் அதிகம் சார் அப்படின்னு வந்து யோஷிடா வந்து சொல்லும் போது, நான் எக்ஸ்பர்ட்கிட்டலாம் வந்து கேட்டிருக்கேன், எக்ஸ்பர்ட் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அதிகபட்சமாக ஒரு மீனோட ரேட்டே வந்து 1 மில்லியன் இருக்கலாம், ஆனால் நீங்கள் 10 மில்லியன் வந்து சொல்கிறீங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன், யார் அந்த எக்ஸ்பர்ட்டு, அவனை வேணால் கூட, அவனால் இந்த மாதிரி மீன் கொடுத்து முடிஞ்சால் நானும் கூட வந்து நல்லா சம்பாதிச்சிக்கிறேன், நான் சொல்கிறது நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு வந்து சொல்லுவான். அண்ட் இன்னொன்று மேகசின்லலாம் கூட இந்த மாதிரி ஆடெல்லாம் கூட போட்டிருப்பாங்க, இந்த மீனோட ரேட் வந்து 10 மில்லியன் யான் தான் வந்து போட்டிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு அட்வர்டைஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ப்ராஃபிட் வரும், இதை பிடிச்சி நம்ம வளர்த்து அது ப்ரீடிங் பண்ணால் அது போடுற குட்டியெல்லாம் இன்னும் நம்ம வந்து குயிக்காக பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் யோஷிடா. அவன் யோசிச்சுட்டே இருப்பான், அவங்ககிட்ட பணம் இருக்குது ஆனால் யோசிச்சுட்டே இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நீ வேணான்னு சொல்லு, நமக்குள்ளே என்ன இந்த பேச்சு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரப்போகுது அப்படின்போது, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்போது சொமேட்டோ என்ன சொல்லுவான், சார் நான் உங்ககிட்ட பேச வந்ததே நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்னா, சரி வாயா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனியாக போய் பேச போவாங்க. தனியாக பேசும்போது இவன் சொமேட்டோ சொல்லுவான், நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பேசலாம் வரல சார், நான் பொண்ணுகிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வந்து இவன் என்ன சொல்லுவான், இங்கே நடக்கிறது உனக்கு என்னன்னு வந்து புரியல, ஜஸ்ட் அமைதியாரு, உன்னை யாரும் பிஸ்னஸ் பார்ட்னர் அதெல்லாம் எதுவும் வந்து பேச தேவையில்ல, நீ பணமும் போடணும்னு நான் வந்து எதுக்குமே வந்து சொல்லலை. இப்போ என்னென்னா, இந்த யாஷிடா வந்து 10 மில்லியன் பணம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான், அவன் நம்மக்கிட்ட கொடுக்க ஓவராக வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பேச்சு கொடுத்தா அவன் வந்து கொடுப்பான்றதுக்காக தான் உனக்கு கூட தான் வச்சுருக்கான், சும்மா அமைதியாக வந்து வருன்னா சரி ஓகே நீ வந்து அமைதியாக இருந்துருவான். இந்த சமயத்தில் அந்த இவனுடைய ஒய்ஃபை ஏக்கோ அவன் என்ன பண்ணுவான், ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அந்த யோஷிடாவுக்கு. அவனும் வந்து குடிப்பான், குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் சூப்பராக இருந்தது மேடம் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் சரி உங்களை வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன் சார், வெரி சாரி சார் அப்படின்னு மொரட்டோ கிட்ட சொல்லிட்டு, நாங்கள் 10 மில்லியன் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, டீல் வந்து நம்ம சைன் பண்ணிடலாம், இந்த மீன் வந்து நம்ம எடுத்துக்கலாம், பார்ட்னர் நம்ம வந்து அது ப்ரீடிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு சைன் போடுவோம். சைன் போட்டு முடிச்சுட்டு பணத்தையும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அவன் மூச்சு திணறி வாமிட் ஒரு மாதிரி வர மாதிரி ஃபீல் இருக்கும். இது எல்லாமே இந்த ஏக்கோ கொடுத்த ட்ரிங்க்ஸ்னால தான் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து சொமேட்டோ பார்க்கும்போது அவனுக்கு அப்செட்டாக இருக்கும், நடக்குது இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகும். இவன் சார் நம்ம ஹெல்ப் பண்ண சார், அவனெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நீ வந்து வெயிட் பண்ணு, நீ சாவது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, எப்பவுமே சாவாமல் தான் வாழ போறியா, எப்படி இருந்தாலும் சாவ தானே போகிற, இப்போ செத்த நீ ஏன் வந்து இவனுக்கு ஃபீல் பண்ணுற, என் கூட இருந்து இருக்கிற மாதிரி இருந்தால் இல்லைனா உன்னையும் இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே
மொரட்டோ அது சொமேட்டோனால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அந்த யோஷிடோ வந்து செத்து போயிடுவான். செத்து போனதுக்கப்புறம் அவனை வந்து அழகாக பார்சல் பண்ணி ஒரு கைப்பிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் இவனும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். குடிக்கிறியா இல்லையா, உன் பொண்ணு ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கா, நீ கூப்பிட்டாலும் வரமாட்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். இவனும் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். வந்தவொடனே அம்மா வீட்டுக்கு வரையானா நீ யாருன்னு கேட்குற அளவில் வந்து அவர் இருப்பான். அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த பணத்தை யோஷிடாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கார் டிக்கில் போட்டு இவன் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். மொரட்டோ சொல்லுவான் சொமேட்டோ கிட்ட, நான் சொல்கிற வழியில் வந்து நீ போ, அராக்கிரி மவுண்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பாட் நான் வந்து டேரக்ஷன் காமிக்கிறேன், அந்த இடத்து வரைக்கும் போ அப்படின்னா இவன் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுவான். பரவாயில்லையே சீக்கிரமாக இங்கே வந்துட்டே அப்படின்னு வந்து அவன் சந்தோஷம் தான் போடுவான். அங்கே ஒரு மர வீடு மாதிரி இருக்கும். இது எல்லாமே மொரட்டோ ஏற்கனவே சின்ன வயசில் இருந்த வீடு தான். அவங்க அப்பாவே அங்கே ஒரு மாதிரி அவனை வந்து நடத்திருக்காரு. அதெல்லாம் இவன் வந்து சொல்லி காமிப்பான். இந்த இடத்துல எங்கள் அப்பாலாம் என்னை பூட்டி வச்சு என்னென்னவோ வந்து பண்ணியிருக்காரு, ஸோ இதுதான் நம்ம இடம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாடியை வச்சு இவங்க ஏதோ ஜாலியாக கொத்து பரோட்டா போட வந்த மாதிரி அந்த யாஷிடாவை வச்சு இவன் மொரட்டோவும் சரி அவன் ஒய்ஃபு ஏக்கோவும் சரி துண்டு 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 தான் வெட்டிட்டு இருப்பாங்க. இவனை போய் மெழுகுவத்தி கொளுத்துவே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரூம் இருட்டாக இருக்கும், மாதா ஸ்டாச்சு இருக்கும், அப்புறம் ஜீசஸோட சிலுவை அரைஞ்ச மாதிரிலாம் இருக்கும். நீ மெழுகுவத்தி கொளுத்து, வெளிச்சம் இல்லைல்ல, மெழுகுவத்தி கொளுத்துனா இவன் கொளுத்துவான். கொளுத்து நீங்கள் போய் பார்ப்பான், துண்டு துண்டாக வெட்டி லிவர் இதெல்லாம் வந்து காப்பான். இதுதான் ஹியூமன், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து காப்பில் அவனை வாமிட் வராமல் இருக்கும். ஐயோ நீ டென்ஷனாக வர, சரி அங்கே போய் ஓரமாக அந்த லிவிங் ரூமில் உட்காரு, காஃபி ரெடி பண்ணி எடுத்துவா. அண்ணா காஃபி வந்து ரெடி பண்ணுவான். ஓடணும்னு நினைக்காத, ஓடணும்னு என்ன அவன் தெரியுமா, உன் ஒய்ஃப் வந்து நீ ரொம்ப லவ் பண்ணுறியா, ஆமாம் சார், உன் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறியா, 2 பேரும் நம்ம கையில் அவங்கள போட்டு தள்ளுறோம் பார்த்துக்கோ அப்படின்னா இவனுக்கு எதுவும் பண்ண முடியாது, அமைதியாக இருப்பான். இவங்களை பீஸ் பீஸாக வெட்டினதுக்கப்புறம் அந்த துண்டு துண்டாக பண்ணி அதை கவரில் வச்சுப்பான். எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பேரல் மாதிரி இருக்கும், அந்த பேரலில் கட்டெல்லாம் போட்டு அந்த எலும்பையும் போட்டு எரித்து சாம்பலை எடுத்து வச்சுப்பாங்க. காலங்காத்தால் இந்த சாம்பல் கறி இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் காரில் யாருன்னா இருக்காங்களான்னு வந்து பார்த்துக்கோ அப்படின்வாங்க. ஒரு ஸ்பாட்டில் நிற்க வச்சுட்டு ஒரு பிரிட்ஜு கீழே தண்ணி போயிட்டே இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே கறியெல்லாம் வந்து கொட்டுவான். அங்கே மீனெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த சாம்பலெல்லாம் எடுத்து அப்படியே போகிற வழியில் ஒரு இடத்துல தூவிடுவான். தூவி விட்டு அவள் தான் இன்விசிபிள். இப்போது யோஷிடா வந்து கிடையாது, யாரெல்லாம் நம்ம வந்து பிடிக்க முடியாது, என்ன தடையும் இருக்குது, ஒரு தடையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுவான். இவன் அப்செட்டாக இருப்பான். என்ன அவன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, எதை பார்த்து நீ வந்து பயப்படுற, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டு இருக்க அப்படின்னு வந்து இவன் மொரட்டோ சொமேட்டோக்கு வந்து சொல்லுவான், நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு, இன்னும் நர்வஸாக வந்து நீ இருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா, உன் ஒய்ஃப் கிட்ட வேணா நீ சொல்லு, நைட் நீ ஏன் வரலன்னு வந்து கேட்டால் என் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்ல அவள் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்வான். இவன் இருந்தாலும் ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பான். ஒரு வேளை இந்த யாஷிட்டோ வந்து கார் ஆக்சிடென்ட்ல செத்து போய் தான் ஃபீல் பண்ணுவியா, இல்லை அப்படின்வான். அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு வந்தோன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போவான், அவன் ஒய்ஃப் கால் பண்ணுவா. அதுக்கப்புறம் இவன் வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க ஒய்ஃப் வந்து குளிச்சுட்டு தான் இருப்பாள். குளிச்சுட்டு இருக்கும்போது நான் மொரட்டோ கூட தான் இருந்தேன் அப்படின்னா அவள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாள், அவளுக்கு சந்தோஷம் தானே. அவள் குளிச்சுட்டு இருக்கும்போதே போய் கட்டி பிடிச்சிட்டு பெரிய பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி அவன் ஒய்ஃப் வந்து ஐ லவ் யூ சொல்லுவான், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஆறுதல் படுத்த பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவான், இவன் மறுபடியும் வந்து கிளம்புவான். போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசி அவனை எப்படியா வந்து கூட்டு வரணும்னு வந்து நினைப்பான் அடுத்த நாளே. ஸோ புதன்கிழமை இந்த மாதிரி நினச்சி செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போலே அங்கே வந்து திரும்பி கிளம்பி அவங்க பொண்ணை கூட போகும்போது நான் வரமாட்டேன், அந்த ஓர் இருக்கிற வீட்டுக்கு வந்து நான் எப்படி வருவேன், ஓருக்கு அர்த்தம் தான் தெரியுமா உனக்கு, அதாவது அவங்க அம்மா அந்த மாதிரி வந்து சொல்லுவான் டீக்கோவை, அவளுக்கு பிடிக்காதுல்ல. ஏற்கனவே இந்த டீக்கோ வீட்டுக்கு வந்த புதுசில் கூட பார்த்தீங்கன்னா அவளுக்கும் இவளுக்குமே வந்து சண்டை வந்துடுச்சு. டீக்கோக்கும் மிட்சுக்கோ வந்து டீக்கோவை போட்டு வயிற்றில் எட்டி வச்சா, ரூம்லலாம் ஏன் தம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு சமயத்தில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஏற்பட்டுச்சு. எங்கன்னா அந்த பிளானிட்டோரியத்துக்கு வந்து இவன் பொண்ணையும் கூட்டு போயிருப்பான், அவனுடைய ஒய்ஃபையும் வந்து கூட்டு போயிருப்பான். இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களே, இப்போ நம்ம பொண்ணு இங்கே வந்து தனியாக மாட்டிக்கிச்சு, இவளை இங்கேருந்து கூட்டு போகணும்னு வந்து கேட்டால் வரமாட்டேன்னு தான் வந்து சொல்லுவாள், ஸ்ட்ராங்காக சொல்லுவாள். சொன்னவொடனே எனக்கு செம்ம அப்செட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஏக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இவர் மொரட்டோ வந்து உங்களை கூப்பிட்டுருக்காரு, இப்போ வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவான் இவன். அங்கே திடீர்னு இவன் போய் உட்காந்ததுக்கப்புறம் பொண்ணு வந்தால் நீ வந்து கூப்பிட்டு போப்பா, அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாரு. பக்கத்துலேயே இவனுடைய லீகல் கன்சல்டன்ட் எவனோ வந்து உட்காந்துருப்பான், அந்த சூஷி சரியா, இவங்களும் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் இருக்கும்போது ஏக்கோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், அவள் அட்டன் பண்ணுவாள். அந்த ஃபோன் யார் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா இவன் பண்ணியிருப்பான், அந்த செத்து போனானே யோஷிடோவோட தம்பி வந்து கால் பண்ணியிருப்பான். என் அண்ணா அங்கே தான் நான் வந்தான், அவன் இன்னும் ரிட்டர்ன் அவளே என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டிருப்பான். இவன் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாள். சரி மொரட்டோ எங்கே இருக்கான்னு வந்து கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிச்சு அவர் இங்கே இல்லை அப்படின்னு வந்து பதில் சொல்லுவாள். அவன் சொல்லுவான், நான் நாளைக்கே அங்கே வருவேன், எங்கேயும் ஓடி ஓடியை பார்க்காதீங்க, நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு இங்கே வந்து சொல்லுவாள், அந்த யாஷிரோட தம்பி இங்கே வர போகிறானா நாளைக்கு, அவன் வந்து ஏதோ பேச போகிறானா, அதை பற்றி விசாரிக்க போகிறானா அப்படின்னும் போது சரி என்ன பண்ணலாம், சொமேட்டோ உங்களுக்கு வந்து நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு என்ன நடிக்க தெரியும், அவன்கிட்ட சில வசனம்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா யாஷிடோ வந்து இங்கே வந்தான், நானும் அங்கே உட்காந்துருந்தேன், மொரட்டோவும் ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணோம், நாங்கள் தான் அவருக்கு வந்து 4.5 மில்லியன் யான் வந்து திரும்ப கொடுத்துருந்தோம், அதுவும் சீல்டு, அதாவது ஸ்டாப்லர் போட்ட பணத்தை வந்து நாங்கள் கொடுத்தோன்னா அவர் உட்காந்து எண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது ஏக்கோ வந்து அதில் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாள். அந்த ஸ்டாப்லர்லாம் போட்டு சீல் போட்டு கொடுத்ததெல்லாம் பேங்க்லேருந்து எடுத்த மாதிரி இருக்கும், எந்த பேங்க்லேருந்து எடுத்தீங்க அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டால் நம்ம வந்து மாட்டிப்போம், அப்படி சொல்ல வேணாம்,
ஷெல்ஃபில் இருந்துச்சு, அந்த பணத்தெல்லாம் ரப்பர் பேண்டில் பண்டில் போட்டு நான் வந்து கொடுத்தேன், அதை உட்காந்து எண்ணிட்டு இருந்தார், அப்படி வந்து சேஃப் அப்ளை பண்ண பாருங்க அப்படிங்கும்போது, சரி இப்போ இந்த டைலாக்லாம் நீ வந்து நடிச்சுக்காமி அப்படின்னா இவன் திணறுவான், இவனுக்கு ஒழுங்காகவே சொல்ல வராது. அதாவது வந்தார் உங்கள் அண்ணன் யாஷிடோ, அவர் வந்து 4.5 பில்லியன் யான் வந்து டீலை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே உட்காந்து ரப்பர் பேண்டில் இருக்கிற அந்த கட்டெல்லாம் அவர் எண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் எங்கே போனார் எனக்கு தெரியல. இது 4-5 வாட்டி பேச வைப்பாங்க. ஓரளவுக்கு ஓகே, ஒழுங்காக பேசுகிற இதுக்கு நர்வஸ் ஆகிற அப்படின்னு வந்து அவனை கலாய்ப்பாங்க. இவனும் வந்து அதே தாட்லேயே இருப்பான், என்ன பண்ண போகிறோன்னு வந்து தெரியலன்னு இருப்பான். அடுத்த நாளே என்ன ஆகும், அவங்க பிரதர் வந்துடுவான், வந்தவுடனே காட்டு கற்று பார்ப்பான், இவனை வந்து சொல்ல வைப்பாங்க, இவன் அழகாக வந்து சமாளிப்பான். இல்லை சார், நாங்கள் உங்கள் அண்ணன் வந்தார், இந்த மாதிரி டீல் கேன்சல் ஆச்சு, நான் பக்கத்தில் தான் சார் இருந்தேன், அவர் எங்கே போனார் வந்து தெரியல சார் அப்படிங்கும்போது பயங்கரமாக மொரோட்டோவை பார்த்து அவன் பயப்படலாம் மாட்டான். யாஷிடோவோட பிரதர், உன் மேலே தான் சந்தேகம் இருக்குது, நீ நடிக்காத, உன் நடிப்பெல்லாம் எனக்கு வந்து இங்கே எதுவும் வேவாது அப்படின்னா அழுவான். எனக்கு என்னப்பா தெரியும், நான் என்னப்பா பண்ணுவேன், எனக்கு தெரியாதப்பா அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பான். இந்த சமயத்தில் ஏக்கும் என்ன பண்ணுவா, அவள் வந்து ஒரு ரூம் பக்கத்தில் இருந்தே இங்கே அவங்க ஹஸ்பண்டு ப்ளஸ் மொரோட்டோ சொமேட்டோ எல்லாம் வந்து அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. லீகல் கன்சல்டண்ட்டும் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. யாஷிரோ பிரதர் வந்து அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, 4 பேர் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து மாதிரி. ஏக்கம் என்ன பண்ணுவா, லெசிபியன் மாதிரி ஒரு பொண்ணு, அவங்க கடையில் வேலை செய்கிற பொண்ணு அப்படியே கிஸ் அடிச்சுட்டுப்பான். அவளுக்கு கிஸ் பண்ணதுன்னா ரொம்ப பிடிக்கும். கிஸ் அடிச்சுட்டு திடீர்னு அவன் வந்து டென்ஷனாக வந்து பேசுவான் அந்த யாஷிடோவோட பிரதர். அப்போ இவன் லீகல் கன்சல்டன்ட்னா அவன் அப்படியே வந்து அவன் குடிச்சிட்டு இருக்க கிளாஸ் ஒரு மாதிரி டொப்புன்னு அடிச்சு, என்ன பிரச்சனை சார், இவன் கொஞ்சம் இதெல்லாம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனைலாம், உண்மையை சொல்லுங்கள், நான் வேணால் தம்பி உனக்காக இவர்கிட்ட வந்து பேசிக்கிறேன் சார், என்னை கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே அவர் வந்து போன இடம் உங்களுக்கு வந்து தெரியாது இல்லைனா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்புறம் என்ன, உங்கள் அண்ணன் வளர்ந்தவன் தானே, வளர்ந்தவனுக்கு திருப்பி வீட்டுக்கு வர தெரியாதா, இன்றைக்கி வந்துடுவான் பாரு, அதை விட்டு இங்கே வந்து பிரச்சனை அவரே சொல்கிறல, நான் தான் பஞ்சாயத்து பண்ணுறல, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவன் அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் இங்கே கிஸ் அடித்து முடிச்சு அந்த ஏக்கம் என்ன பண்ணுவான், ரூமை விட்டு வெளில வந்து அவன் நீலி கண்ணீரெல்லாம் வருவான், நாங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறாள் கிடையாது, எங்களை ஏன் இந்த மாதிரி வந்து நீ சந்தேகப்படுற, விட்டுருன்னு அப்படின்னு மொரட்டவும் சரி ஏக்கம் வந்து நீலி கண்ணீர் படிப்பாங்க. இதை வந்து சொமேட்டோவே பார்த்து ஆச்சரியம், அடா பாவீங்களா அப்படின்ட்டு. அப்போது இவனாலேயே எதுவும் பேச முடியாது. யாஷிடோவோட பிரதர் அவன் வந்து கிளம்பிடுவான். கிளம்பினதுக்கு அப்புறம் இவன் மொரோட்டோ வந்து சொமேட்டோ வந்து அப்ரிஷியேட் பண்ணான், பரவாயில்ல நீ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், A+ பர்ஃபார்மன்ஸ் தான் அவன் சொல்ல மாட்டேன், பட் B- கிரேட் அளவுக்கு வந்து நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, வெரி குட் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் இவன் வருத்தப்படுவான். திருப்பி வீட்டுக்கு போகலான்னு வந்து பார்த்தா அந்த இவன் டுஷி அப்படின்னு சொல்லியிருக்கான்ல அந்த லீகல் கன்சல்டண்ட்டை, அவனும் மொரோட்டோவோட ஒய்ஃபை ஏக்கோவும் ஒரே காரில் வந்து போவாங்க. இவன் அதை வந்து நோட் பண்ணுவான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸாக இருப்பாங்க. அந்த டுஷி கூட ஒரு சமயத்தில் இவன் சொமேட்டோ வந்து டீஸ் பண்ணுவான், ஒரு மாதிரி வந்து பேசுவான். இங்கே பார்த்தினா அவனை எனக்கே வந்து பிடிக்காது, அவனை ஒரு நாள் நானே வந்து கழட்டி விடணுன்ற மாதிரி தான் வந்து பார்த்துருக்கேன். யாரை, மொரோட்டோவை, அவனை போட்டு தள்ளலான்ட்டு தான் வந்து பார்த்துருக்கேன். உனக்கும் அந்த ஆசை இருக்கா அப்படின்னு வந்து கேட்பான். இவன் வந்து எதுவுமே வாய் தர மாட்டான். திறக்காதப்போ இவனுக்கு வண்டியை விட்டு கீழே இறங்கி நான் கேள்வி கேட்குறேன், நீ பதிலே வந்து சொல்ல மாட்டேன்னா நான் என்ன சொல்கிறேன்னு வந்து தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லுவான். அதாவது அவனுடைய மைண்டில் என்ன இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மொரோட்டோ கிட்ட சொல்ல தான் இந்த டூஷி வந்து சும்மா ஆக்ட் வந்து பண்ணியிருப்பான். ஆனால் இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், இங்கே இருக்கிற விஷயம் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு டூஷி வந்து சந்தோஷமாக இருப்பான். அந்த டூஷியே இப்போது ஏக்கோ கூட வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்கான்றதை இவன் வந்து பார்த்துருவான். காரில் இவங்க வந்து போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டாலும் இவன் வந்து அமைதியாக தான் இருப்பான், எதுவும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்க மாட்டான். அந்த கார் ஓட்டிகிட்டு போகிற டிரைவரும் வந்து அவன் பாட்டுன்னு சந்தோஷமாக வந்து ஓட்டிப்பான். டூஷி ப்ளஸ் ஏக்கோ இவங்க 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அந்த டிரைவர் வந்து முன்னாடி வண்டியை வந்து ஓட்டி போயிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு இவன் காரை வந்து எடுக்கலாம்னு நினைக்கும் போது போலீஸ் அங்கே வந்துடுவார் சொமேட்டோ பக்கத்தில். சொமேட்டோ ஷோல்டரில் தட்டி, நீ தானே சொமேட்டோ, உனக்கு மொரோட்டோ பற்றி நல்லா தெரியும்ல, இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் வந்து காணோம், ஸோ இவனும் அவன் கூட இருந்தால் தான் நீயும் அவன் பார்ட்னர் அப்படின்னு கேட்டால், சார் நான் அதெல்லாம் வந்து கிடையாது சார், ஆனால் இவன் நிறைய பேர் வந்து இது மாதிரி போட்டு தள்ளியிருக்கானேப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது சார்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். அந்த ஃபஸ்ட்டு இவனை யாஷிடோ வந்து போட்டு தள்ளும்போது இது என்னுடைய 58வது மர்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அழகாக பீஸ் போட்டுருப்பாரு. ஆனால் அந்த போலீஸ் என்ன சொல்லுவான்னா, இவன் 30 பேரை இவன் வந்து காலி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். 30 பேரை வந்து இன்விசிபிள் டிசப்பியர் ஆகிருக்காங்க இவன் கூட இருக்கிறவன். ஆனால் அவன் போலீஸ் சொன்ன கணக்கு கம்மி தான், அவன் 58ன்னு வந்து சொன்னான். இதெல்லாம் இவன் வந்து கேட்டு வச்சுப்பான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்லுவான், நான் இந்த மாதிரி விசாரிச்சேன்றது நீ மொரோட்டோ கிட்ட எதுவும் வந்து சொல்லிக்காத, சொன்னால் உன்னையும் வந்து காணாமல் பண்ணிடுவான், உனக்கும் எனக்கும் கான்டாக்ட் இல்லாத மாதிரி வந்து காமிச்சிக்கோ, என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ, உனக்கு எதுனா பிரச்சனை போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து மொரோட்டோ மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிக்கணும், ஏன்னா எல்லாரும் வந்து அவன் கூட இருக்கிறவங்கலாம் காணாமல் போகிறாங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லுவார். இவன் அதை வாங்கி வச்சுப்பான். வாங்கி வச்சுருக்கும்போது திடீர்னு மொரோட்டோ கிட்டேருந்து வந்து ஃபோன் கால் வரும். போலீஸ் போயிடுவாங்க. ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிற, எனக்கு எதுவும் வந்து வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இருக்குன்னா, நான் என்ன சார் உங்ககிட்ட வந்து மறைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லை நான் உன்னை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா, இவன் கார்லேருந்து கூட கிளம்ப மாட்டான், இங்கே தானே இருக்கான். அந்த விசிட்டிங் கார்டு என்ன பண்ணுவான், அவன் கார்லேயே போட்டு அவன் ஒய்ஃப்க்கு கால் பண்ணுவான். அவன் ஒய்ஃபே இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அவன் ஒய்ஃப் கால் பண்ணி, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சுன்னா திருப்பி என் கார்லேயே வந்து ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு,
என் ஹஸ்பண்ட் வந்து காணும் அப்படின்னு இவன் ஒய்ஃப் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் கால் பண்ணி கட் பண்ணி போய் மொரட்டோ வந்து பார்க்க போனால் மொரட்டோ வந்து கேட்பான், என் ஒய்ஃப் ஏகோவும் என்னுடைய அந்த லீகல் கன்சல்டன்ட்க்கும் எதனா தொடர்பு இருக்கா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு தான் சொல்லுவான். சரி வா காரில் உட்கார அவங்க என்ன தொடர்புக்குன்னு போய் பார்த்துக்கலாம், கார் ஓட்டு அப்படின்னு கார் ஓட்ட சொல்லுவான். பின்னாடி போலீஸே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, தெரியுமானா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவன் சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் இவன் வந்து இருப்பான். அவன் பொண்ணு லைஃப் இருக்குது ப்ளஸ் இந்த லைஃப் இருக்குன்னு வந்து ஒரு பயத்துலேயே வந்திருக்கான்ல. இப்படியே வந்து கார் போகும். சரி போலீஸை ஏமாற்று அப்படின்னா போலீஸை எப்படியோ ஏமாற்றி அவங்கள ஃபாலோ பண்ணுறதுன்னு தடுத்து இவன் வேறு ரூட்டில் வந்து பூந்து போவான். இவன் சந்தோஷப்படுவான், போலீஸை ஏமாற்றியாச்சு வி ஃபூல்டு தேம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவன் மொரோட்டோ வந்து போகும்போது இவன் சொமேட்டோ என்ன பண்ணுவான், காரை ஓட்டு போவான். ஓட்டி போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏகோ என்ன பண்ணுவா, 2C கிட்டே வந்து சந்தோஷமாக செக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுவான். இப்போ தான் தனியாக அவங்க வீட்டுக்கே வந்து போயிடுச்சுல, நான் 3 நாள் டைம் வந்து அவள் கூட ஷார்ட் பண்ணுவேன், செக்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். சொல்லும் போது ஏகோ ஒரு ஆசைப்பட்டிருப்பார் போல், அந்த வண்டி ஓட்டு இந்த டிரைவர் வந்து இவங்க செக்ஸ் பண்ணுறது வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த டிரைவரையும் வந்து கூப்பிடுவான். 2C கூப்பிட்டு நீ வந்து இரு அவள் ஆசைப்படுறா நாங்கள் பண்ணுறதை நீ வேடிக்கை பாரு அப்படின்னு அவன் வேடிக்கை ஆன்னு வந்து பார்த்துட்டு இருப்பான். 2 பேரும் செக்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காமல் இருக்கும். ஒரு ட்ரிங்க் வந்து வழக்கம் போல் கொடுப்பா பார்த்தீங்களா ஏகோ, யாருன்னா வந்து போட்டு தரலனா இந்த யாசிடாவும் அப்படி தானே வந்து போட்டு கொடுத்தாங்க அந்த பார்ட்னரு. அதே மாதிரி இவனுக்கும் வந்து கொடுத்தவொடனே செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து படுத்து அவன் மட்டையாக இருப்பான். மட்டையான வந்து டிரைவர் வந்து ஃபீல் பண்ண, ஐயோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்திருக்கு சமயத்தில் இவன் நுழைஞ்சிருவான். மொரட்டோ நுழைஞ்சவொடனே அவன் ஒய்ஃபை இவனே தான் வந்து பிளான்டாக அமிச்சான். சும்மா போட்டு வாங்குறது எதனா வந்து இவன் சொல்கிறானா இல்லையான்ட்டு, அவன் ஒய்ஃபும் அவனுக்கு ஒரு தொடர்பை போட்டு கொடுக்குறானா, இவன் உண்மையாக ரிலேபிளாக இருக்கான்ற ஆங்கிளில் தான் வந்து இவனை கேட்டே இருந்திருக்கான். நம்ம சொமேட்டோ அப்போ வாய் திறக்கல, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவான். என்னம்மா ஆச்சுன்னா, ஐயோ இவர் வந்து உடம்பு முடியாமல் போச்சு, ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிடுங்க அப்படின்னா சரி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஆக்டிங் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. டிரைவர் வந்து உஷாராகிப்பான், என்ன நீங்கள் வந்து சும்மா தான் சொல்லியிருக்கீங்க, எதுவுமே வந்து கூட மாட்டீங்க, எங்கள் பாஸ் வந்து போயிட்டாரு அப்படின்னா சரி டென்ஷன் ஆகுது இந்த ஒரு ட்ரிங்க் குடி அப்படின்னு அவனுக்கும் கொடுத்தோன்னா அவனும் வந்து மூச்சு திணறி கீழே வந்துடுவான். 2 பேரும் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணிவிட்டு மொரோட்டோ என்ன பண்ணுவான், அவன் ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிப்பான். குடிச்சிட்டு சொமேட்டோ கிடைக்கப்பா நீயும் குடிக்கிற அப்படின்னா, ஐயோ வேணாம் நீங்கள் வந்து குடிச்சிங்க இது பாய்சன் இல்லையா அப்படின்னா, இது பாய்சன் கலந்ததெல்லாம் கிடையாது, எங்களுக்கு எதனா பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு தான் பாய்சன் கொடுத்து, அதாவது பாய்சன் கொடுத்து கொடுக்குற மாதிரி இதை வந்து கலந்து கொடுத்துருவாங்க போல் அந்த ட்ரிங்கை. இதில் கிடையாது, சரி வந்துட்டு ஒரு கையை பிடி இதையும் தூக்கிட்டு போய் நம்ம வந்து கசாப் மாதிரி அங்கே வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கொலையிலையும் வந்து இன்வால்வ் ஆகணும்னா ரொம்ப வருத்தப்படுவான். ஸோ இந்த 2 பாடியும் தூக்கி காரில் போட்டு அதே ஹராக்கிரி மவுண்ட்டுக்கு வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் இந்த 2 பாடியும் வச்சு பீஸாக வந்து விட்டுவாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும், பெருசாக அதை பார்த்துலாம் வாமிட்டெலாம் வராது. முன்னாடியெல்லாம் பயந்தவன், கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்துக்க சொல்லுவாங்க, போய் உட்காந்துப்பான், காஃபி ரெடி பண்ணினா அதுவும் வந்து ரெடி பண்ணுவான். அப்புறம் மொரோட்டோவே வந்து பக்கத்தில் போய் கூப்பிடுவான், இவனை சொமேட்டோவை கூப்பிட்டு திடீர்னு பூம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். யாரோட தலையை வச்சுன்னா, இந்த 2C இருக்கான் பார்த்தீங்களா லீகல் கன்சல்டன்ட்டு, அவனுடைய தலையை எடுத்து இவனை வந்து காமிச்சு இவன் அப்போ தான் வந்து பயப்படுவான். என்ன பயப்படுறது ஒருவேளை நாங்கள் இல்லைனா இந்த பிஸ்னஸ் இந்த பீஸ் எல்லாம் யார் வந்து போகிறது, இன்விசிபிள் பண்ணுற விஷயம் வந்து நீ கற்றுக்கூடாதா, இதெல்லாம் நீ வந்து கற்றுக்கணுன்னா அதை பார்த்துக்கோ, இப்படி தான் வந்து எடுத்து சின்னதாக வந்து பீஸ் எல்லாம் போட்டு இப்படி பண்ணணும் அப்படி எல்லாத்தையும் வந்து பண்ணால் சிரிப்பாங்க. ஏக்கோ எல்லாம் செம்ம சிரிப்பாக இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுருவாங்க. நெருப்பில் வழக்கம் போல் எலும்பை போட்டு எரிச்சு சாம்பலாக்கி அந்த ஸ்பாட்டில் மீனுக்கெல்லாம் வந்து போடுவாங்கள்ல, போடும்போது கூட அந்த தண்ணியே வந்து அந்த ரத்தம் கலந்த சதையை போட்டோம்னா அப்படியே கலராக மாறும். பாரு பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்படுவான் அந்த மொரோட்டோ. இவனுக்கு அப்செட்டாக இருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், சரி ஓகே இது ஒரு ரிவார்ட் டைம் உனக்கு, நீ வந்து இவ்வளோ விஷயம் என் கூட வந்து இருந்து பண்ணியிருக்க, ஏக்கோ கூட வந்து செக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, என்ன சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி கூட வந்து செக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறீங்கன்னு வந்து நினைப்பான். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் போடும்போதே இந்த ஏக்கோவும் மொரோட்டோவும் வந்து இவனை பற்றி பேசுவாங்க, நீ என்ன செக்ஸ் பண்ணிட்டீங்க அவன் கூட அப்படின்னு கேட்பான். நல்லா பண்ணானா அவன் அந்த லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு கேட்டால், அவன் நல்லா பண்ணல நானே தான் அவனை பண்ணேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லிப்பான். ஓ அப்படி வேற பண்ணியா, நீயே பண்ணியா, அவன் எப்படி இருந்துச்சு, உந்த விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவா. அவன் கட் பண்ணி 2 பேரும் கையில் வச்செல்லாம் விளையாடிப்பாங்க அந்த பென்னிஸை. இந்த மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும், அது ஆக்வர்டாக இருக்கும் நமக்கு, அப்படி வைலண்ட்டு. ஸோ பொண்டாட்டின்றலாம் வந்து பார்க்கல, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். அவள் எப்படினா சுற்றி நான் எப்படினா சுற்றினா எனக்கு தோன்ற மாதிரி நான் வந்து வாழ்வேன், எல்லாரையும் பீஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவான், காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு சொமேட்டோ கிட்ட போ, என் ஒய்ஃப் கிட்ட வந்து போ அப்படின்னு சொல்லுவான். இவன் போக தயங்குவான். என்ன சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், உனக்கு ஒய்ஃபை வந்து பிடிக்கும்ல, இப்போ நீ என்ன பண்ணுவா, இங்கேருந்து போயிட்டு டீக்கே கூட செக்ஸ் பண்ணணும் தானே வந்து நினைப்பேன், அதுதானே உன் பொண்ணை வந்து என்கிட்ட வேலைக்கு அமிச்ச, உன்னால் வந்து நிம்மதியாக வீட்டில் பண்ண முடியல, மோட்டலில் போய் நீ வந்து பண்ணுற, உன் ஒய்ஃபை உன் பொண்ணு வீட்டில் இருக்கும்போது பதுங்கி அங்கே பண்ணுறதுன்றதுனால அதுதான் நீங்கள் அமிச்ச, இப்போது சகஜமாக பண்ணணுன்னு வீட்டில் போய் அதுதானே பண்ணுவேன். உன் பொண்டாட்டிக்குன்னா எங்கே மச்சம் இருக்கணும் வந்து தெரியுமா, முதுகு பின்னாடி பேக்கில் ஒரு மச்சம் இருக்கும், போய் அதை போய் என்ஜாய் பண்ண அப்படிங்கும்போது இவனுக்கு அப்போ தான் தோணும், நம்ம ஒய்ஃப் இவங்க கூட வந்து படுத்துட்டான்ற மாதிரி தெரிஞ்சு அவன் சட்டையை வந்து இப்படி டே அப்படின்ட்டு, என்ன ஏன் மேலே வந்து கோவப்படுற,
நீ உன் லைஃப்பில் எதுவுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கிடையாது. நான் பாரு எவ்வளோ பிரச்சனை வந்து எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறேன், எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் நான் வந்து வச்சுட்ருக்கேன். நீ அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய ஆட்டிடியூட்னால நீ ஒரு மாதிரி வாழ்கிறதுனால உன் பொண்ணு திருடி ஆகிட்டா, அவள் க்ரைம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, உன் ஒய்ஃபு எவன் கூடனாலும் போக ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது இவன் அப்செட்டாக இருப்பான். இதை போய் ஏக்க வந்து போய் பண்ணியா அப்படின்னா இவன் வந்து வேணாம் சார்வான். இவன் கோவத்தில் இருப்பான். கோவத்தில் இன்னும் உனக்கு கோவம்லாம் வருது, என்ன அடிப்பாங்கன்னா வந்து லைட்டாக தான் அடிப்பான். லைட்டாக அடிக்கிற பஞ்சுனா எப்படி பண்ணணும் சொல்லுவோம், மூஞ்சில் ஒரு குத்துவான், இப்படி பண்ணணும். அப்புறம் இவனும் வந்து பஞ்ச் பண்ணுவான். மொரட்டாவும் வந்து பஞ்ச் பண்ணும்போது இப்போ தாண்டா லைட்டாக வலிக்குது, சரி ஓகே சந்தோஷமா கூட போய் பண்ணு அப்படின்போது அவங்க போய் செக்ஸ் பண்ணும்போது அவங்க செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும், இவன் சொமேட்டோ கூட வந்து அந்த ஏக்கோ அவனுடைய ஒய்ஃப் வந்து செக்ஸ் பண்ணிருக்காங்களா, ஒரு பெண் மாதிரி எடுத்து அவன் ஒய்ஃபோட கழுத்துலேயே வந்து குத்துருவான். என்னையா உன் ஒய்ஃப் கழுத்துலேயே வந்து குத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தில் அதை எடுத்து அந்த சொமேட்டோ மேலேயே வந்து அவன் கழுத்தில் வந்து அந்த மொரட்டோவோட கழுத்தில் வந்து குத்தி அவன் உடம்புலாம் சக்சன்னு அவன் மொரட்டோவை ஃபுல்லாக வந்து குத்தி போட்டுருவான். அதாவது மொரட்டோவோட ஒய்ஃப் கூட சொமேட்டோ செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மொரட்டோவே அவன் ஒய்ஃபோட கழுத்தில் வந்து குத்துன அந்த பெண் மாதிரி இருக்கிறத எடுத்து சொமேட்டோவையும் வந்து ஃபுல்லாக வந்து கண்ணாப்பினான்னு வந்து குத்தி போட்டுருவான். குத்தி போட்டு அப்போ தான் அவனுடைய ஃபுல் கோவமே வந்து தெரிய வரும். மொரட்டோட ஒய்ஃப் வந்து ஏக்கோ வந்து செத்தெல்லாம் போக மாட்டான், கழுத்தில் தான் வந்து குத்திருக்கான், அவளுக்கு உயிர் இருக்கும். அப்போ இவன் வந்து சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் தான் மொரட்டோ, நீ என்கிட்ட தான் வந்து வேலை செய்ய போகிறேன், இவனை நீ தான் வந்து மெம்பரிங் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவான். அதாவது உடம்பெல்லாம் பீஸாக வந்து கட் பண்ண போகிற, வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹெராக்கிரி மவுண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவான். அந்த பில்டிங்க்கு, அந்த உட்டன் பில்டிங் அங்கே கூப்பிட்டு போய் இந்த பணத்தை போட்டோன்னா அவளுக்கு வந்து சந்தோஷமாயிரும். ஸோ நம்மளுடைய பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிருவாள். அவள் யார் கூட்டாலும் வந்து போவா, எல்லாருக்கும் கிஸ் கொடுக்குறது தான் அவளுடைய இதுவே செக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானே போகிறா. ஸோ அவனை வந்து வெட்டிட்டு இருக்க சமயத்தில் இவனுக்கு என்ன ஆகும், இவன் உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரத்த கரையாக இருக்கும். அதை கழட்டி போட்டு ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புவான். ஸோ போகிற வழியில் அந்த அமேசான் கோல்டில், அதாவது மொரட்டோட ஷாப்பில் வந்து அவன் பொண்ணு வேலை செய்கிறா பார்த்தீங்களா, அவளை வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வா, நான் வரமாட்டேன் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவளை அடித்து பிடிச்சி அப்படி வண்டியில் தூக்கி போய் வீட்டில் போட்டுருவான். வீட்டில் போட்டோன்னே அவனுடைய ஒய்ஃப் டீக்கோவும் முட்சிக்கி அவன் பொண்ணு இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் கோவத்தில் அவன் ஒய்ஃப் வந்து போய் சம அப்படின்னு வந்து சொல்லுவான். இவன் வந்து சமைப்பான். சமைச்சோன்னே சர்வ் பண்ணும்போது மறுபடியும் என்ன ஆகும், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே முட்சுக்கு வந்து ஒரு கால் வரும் அவங்க பொண்ணுக்கு. கால் வந்து கடைக்கு வெளியிலே ஒரு பையன் வந்து வெயிட் பண்ணுவான்ல, அவன் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீ வா அப்படின்னு வந்து இவன் வந்து போவா. இவன் சொல்லுவான் அவங்க அப்பன், போவாத வெயிட் பண்ணு, அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா இவன் வந்து கேட்காம வந்து போவா. போய் வெளியில் நின்று அந்த பையன்கிட்ட வந்து கிஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ என்ன பண்ணுவான் அவங்க அப்பன், அந்த பையனையும் அடிச்சு போட்டுருவான், அந்த பொண்ணையும் வந்து அடிச்சு போட்டு தூக்கி வீட்டில் வந்து போட்டுருவான், மயங்கி கீழே விழுந்துருவான். விழுந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃபோட அங்கேயே வந்து செக்ஸ் பண்ணணும்னு பார்ப்பான், ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுவான். கேட்பான், உனக்கு என் கூட வந்து வாழ விருப்பம் இல்லைல்ல, நீ அவன் கூட வந்து படுத்துட்டல அப்படின்னு வந்து அவனை வச்சு கம்பேர் பண்ண மொரட்டோ கிட்ட. ஏன் இதை என்கிட்ட வந்து சொல்லலை, என்கிட்ட வந்து சொல்லலாம்ல, எனக்கு வந்து என் லைஃப் கூட எனக்கு வந்து பிடிக்கல, நான் திருப்பி புதுசாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சொல்லு, தைரியம் சொல்லுன்னு வந்து சொல்லுவான். அடித்து இவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை வந்து செக்ஸ் பண்ணுவான், ரேப் பண்ணுவான் வைலண்ட்டாக. அவள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும். அந்த சமயத்தில் இவனுடைய பொண்ணு வந்து முழிச்சிப்பா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னா அவளையும் ஒரு அடி அடிச்சுட்டு மயங்கி விடு, நான் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு இவளையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கதற இவன் வந்து அழுவா. அழுதுக்கப்புறம் இவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவான். சார், அந்த ஹெராக்கிரி மவுண்ட்டில் ஒரு மர வீட்டில் இவனுடைய ஒய்ஃபை, மொரட்டோட ஒய்ஃபை அவனுடைய ஹஸ்பண்டையே மொரட்டோவே வந்து பீஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கான், நாங்கள் போக வேண்டியது இருக்குது, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து போவான். கொஞ்சம் விஷயம் பாக்கி இருக்குன்னு சொல்லும் போது போலீஸ் சொன்னால் நீ போவதை வெயிட் பண்ண அப்படின்னாலும் இவன் வந்து கேட்காம அங்கே வந்து கிளம்புவான். ஸோ அங்கே வந்து போனதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்துட்டான்ற சந்தோஷத்தில் வந்து அவள் இருப்பாள். மொரட்டோட ஒய்ஃபு பாதி உடம்பை வந்து வெட்டியாக வந்து துண்டாக வந்து போட்டு சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணுறான்வா. இவன் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதை தூக்கி அவன் மண்டையிலே பட்டால் நடிச்சு அவன் மண்டை உடஞ்சிரும். சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அவள் அப்செட் ஆவா, என்ன இது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், இவனை அப்படியே வந்து தொட்டு அவனுடைய பென்னிஸை வந்து சக் பண்ணுன்ற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுவா. பட் இவன் அலோவ் பண்ணாமல் தான் மண்டையில் அடிச்சிருப்பான். அடித்த உடனே இவன் என்ன பண்ணுவா, இல்லை நான் விடமாட்டேன், நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஆங்கிலேயே வந்து இருப்பாள். இருக்கும்போது இவன் வந்து அவாய்ட் பண்ணுவான், அவளை அடித்து சாகடின்னு நினைப்பான். ஆனால் கையில் வந்து கத்தி இருக்கும், இவன் அந்த பார்ட்ஸாக வந்து வெட்டுறாள், அந்த கத்தி எடுத்து இவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். இவனை குத்திடும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இவன் வந்து கொஞ்சம் பலவீனமாவான். அப்போ இவன் கத்தியை கீழே போட்டு அவனுக்கு லிப் டு லிப் வந்து கிஸ் கொடுப்பான். இந்த சமயத்தில் அந்த மொரட்டோட பிளட் வீட்டு ஃபுல்லாக வந்துருக்கும், அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே ரத்தம் தான் இருக்கும். இவன் வந்து கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்திடுவானா, இல்லை அந்த பொண்ணு இவனை கத்தி எடுத்து குத்திடுவாளா, இல்லை இவன் கிஸ் பண்ணிடுவாளா, என்னையா நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருக்கும். கடைசியாக என்ன ஆகும், மொரட்டோட ஒய்ஃபை யோகோ அவள் கிஸ் தான் அடிப்பா. இவன் அந்த கிஸ்ஸை அடிக்கும்போது கத்தியை மிஸ் பண்ணதை அதை எடுத்து இவன் வயிற்றில் வந்து குத்திடுவான். குத்துறோன்னு அப்படியே வந்து துடிச்சிடுவான். துடிச்சு அப்படியே உருண்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் பாதி வந்து வெட்டப்பட்டிருக்கும், உடம்பு வயிறெல்லாம் எப்படி இருக்கும், அவன் மூஞ்சி எப்படி இருக்கும், அங்கே போய் ஹனி அப்படின்னு சொல்லி படுத்துப்பாள். படுத்துக்கிட்டு இவன் வந்து வெளியில் வந்து உட்காருவான்.
ஷர்ட் எல்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படியே ரெட் கலர் ஷர்ட்டாக இருக்கும். போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும். வந்த போலீஸ் உள்ளே போய் பார்க்க போயிடுவாங்க. அந்த பொண்ணோட பாடி, இந்த அவங்க அதை மொரட்டோட ஒய்ஃப், இவங்க 2 பேரோட பாடி இருக்கும். வெளியில் இவனுடைய ஒய்ஃபை, சொமேட்டோட ஒய்ஃப் ப்ளஸ் இவனுடைய பொண்ணு, இவங்க 2 பேரும் காரில் வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃபே வந்து கண்ணீர் சிந்துவா, நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்து மாறிட்டாரே அப்படின்ட்டு. அங்கேருந்து ஓடி வந்து இவங்க ஹஸ்பண்டை கட்டி பிடிக்கணும்னு வந்து நினைக்கும்போது சொமேட்டோ என்ன பண்ணுவான், டீக்கோ அவன் ஒய்ஃபை, அவள் வயிற்றுலேயே ஒரு அந்த கத்தியோடு தான் உட்காந்துருப்பான். வயிற்றில் ஒரு குத்து ஹக் பண்ணும்போது ஒரு குத்து, அவள் வந்து அப்படியே கீழே வந்துடும். சரி விழுந்துட்டாலேன்ட்டு அவங்க பொண்ணு முட்சுக்கி வந்து வெளியில் வந்து நிற்பா. நின்னோன்னா அவள் பக்கத்துலேயே என்ன பண்ணுவான், கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த பார்ப்பான். குத்துனா அவன் என்ன பண்ணுவா, எனக்கு வலிக்கும் இட் ஹர்ட்ஸ், நான் வாழணும் நீ வாழ்ந்துருவியா, நீயே வாழ்ந்துப்பியா வாழ்க்கை அப்படின்னு வந்து கேட்பான். நான் வாழ்வேன் குத்துனா வலிக்கும் அப்படின்வா. இவன் என்ன சொல்லுவான், லைஃப் இஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவான். வாழ்க்கை தான் ஒரு வலியே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவ வந்து த வே யூ லிவிங் யுவர் லைஃப் இட் ஹர்ட்ஸ், லிவிங் யுவர் லைஃப், அதாவது லைஃப் இஸ் பெயின், ஐம் வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் பெயின் வந்து சொல்லி முடிக்கிறான்ல, சொல்லி முடிச்சுட்டு லிவிங் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை இவனே அறுத்து இட் ஹர்ட்ஸ்ன்னு சொல்லுவான். உன்ன மாதிரி இந்த வாழ்க்கை வாழ்கிறது இது வந்து காயத்தை தான் ஏற்படுத்தும். இவன் வாழ்கிறால ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை காயத்தை தான் ஏற்படுத்தும்ன்ற மாதிரி அவன் கழுத்தை வெட்டிட்டு அவன் வந்து செத்து போயிடுவான். அவ்வளோதான். இவங்க பொண்ணை வந்து கொல்லணுன்ற ஐடியா வந்து இவனுக்கு இருக்காது. அவள் வாழ்கிறதும் வந்து நல்ல வாழ்க்கையே வந்து கிடையாது. இவள் வாழ்கிற வாழ்க்கை ட்ரபுளில் தான் வந்து போய் முடியும். வாழ்க்கைன்றதே ஒரு வழி தான், நீ வாழ்கிற வாழ்க்கை அது காயத்தை தான் ஏற்படுத்தும் சொல்லி இவன் கழுத்தறுத்து அப்படியே ரத்தமாக விழுத்தும். அவன் கீழே விழுந்துருவான். விழுந்தோன்னு இவன் கற்பனையை வந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்குறது இதுவும் என்னுடைய ஆசையாக இருக்கும். அவன் அப்படியே வானத்தை பார்த்த மாதிரியே செத்து போயிருப்பான். இவங்க பொண்ணு இவங்க அப்பா செத்துட்டாலாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டா. ஓல்டு மேன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவன் உடம்பை வந்து எட்டி முதிப்பான். செத்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் வாழ்க்கையை விருப்பப்பட்ட மாதிரி கேவலமாக வாழ வந்து இவன் வந்து போயிடுவான். ஸோ இவ்வளோ தான் இந்த படம் வந்து முடியும். இது நான் வந்து எந்த மாதிரி எஃபெக்டிவாக சொன்னேன்னு வந்து எனக்கு நிச்சயமாக வந்து தெரியல. ஏன்னா சிங்கிள் டேக்கில் வந்து நான் பேசியிருக்கேன். இந்த படம் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது இது சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நரேஷனே வந்து நான் பண்ணது. பட் இந்த படம் ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஒரு மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். அது விஷுவலாக பார்த்தா தான் நீங்கள் வந்து அதை முழு சுவாரஸ்யத்தை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக அந்த ஃபைனல் ஒரு 10 to 15 minutes எல்லாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத விஷயம்லாம் வந்து நடந்துக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நரேஷனே கேட்காம நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சேனல் பற்றி பேசுங்க. மீண்டும் ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.